கும்பிடுறோமா என் வாயில வல்லை என் வாயில வல்லமா தன்னால தெளிவான வார்த்தைகளை வரும். என்னம்மா சொல்றேன்? ஓ அறிவு இருக்குதா இல்லையா? ஏமா ஓ அரசபையில் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும்? ஆமா இங்கே விடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பலவரை எடுத்திருக்கிறது. ஆமா ஆமா அப்படி இருக்கிற தருவாய் ஏண்டா ஓ அரண்மனைக்கு வரும்பொழுது எப்படி வரும்? ஏமா 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 என்னம்மா ஆமா ஆமா வாடா வாமா ஏமா என்னம்மா ஏமா ஆமா என்னம்மா நான் பால் கறக்க போன பாவம் இந்த மாதிரி ஆகி போச்சு. எங்க வீட்டுல ஒரு பசு மாடு ஒண்ணுக்குதுமா, அந்த பசு மாடு கணுக்குட்டி இல்லாத பால் கறக்குது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பால் கற வர நேரம் ஆகி போச்சு. போய் பால் கறந்து ஊத்துறாங்க. நான் முன்ன பின்ன பால் கறக்கலமா, எப்படிதான் பால் கறக்குறாங்கன்னு பார்த்தது கூட இல்லை. நான் போய் அடுக்கு செட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு மாட்டாண்ட போய் சுத்தி சுத்தி வரேன். முன்ன பின்ன பாலை கறக்குறீங்க, நின்னுக்குன்னு கறக்கத்தா உக்காதுக்குன்னு கறக்கத்தா அது பத்துக்குன்னு கறக்கத்தா. அந்த குட்டி பையன் சொல்ற மாதிரிமா பத்துக்குன்னு கறங்க பத்துக்கு எப்படா குட்டி பாலை கறப்பேன். என்னது வாயை போட்டு உரியவா, வாயை போட்டு உரிய சொல்றாமா. நான் மகளிருக்கு இவ்வளவு லோனு வாங்கணுமா மாட்டேன். 50,000 வாங்கணுமா, 50,000 வாங்கி நேரம் சந்தைக்கு போனேன். என்ன தருவுக்காரு பார்த்தாரு, ஆட்டுக்காரு என்னப்பா மந்தோட வந்துக்கிறியான்னு கேட்டாரு. ஒரு மாடு ஒண்ணு ஓடும்பான்னு கேட்டேன். பாப்பா நான் வாங்கி தரேன் நீ இட்டுக்குன்னு போனாரு. அவர் 2 வேலை பாறை மடி கட்டி போன காசுல அடிச்சு ஓட்டி வந்துக்கிறாமா. பாக்கத்துக்கு மடிக்காலு பெருசா தெரியுமா? ஆமாமா எனக்கு அடிச்சா நம்பிச்சு எடுத்துக்கணும் சொரிஞ்சுக்குன்னு கிடக்க வேண்டியது. போன காசுல ஏற்றிட்டு எங்க போய் காட்சி ஏறி உள்ளதான் இருக்கும். ஓ பூனை காய்ச்சல் கொடுத்தேன்னு வச்சுக்க, வெம்பாக்க சுத்தி சுத்தி அடிச்சேன்னு வச்சுக்க, அவ எங்க போவாள நம்பிச்சுல எடுத்துக்கணும். ஏமா தட்டை தட்டா ஏன் விடுமா குரு? ஆமாமா ஏமா இது காலையில 5 கறக்கண்டா, இது போயிட்டு டப்பாய் ரொம்புண்டான்னு சொல்லி கொடுத்தாமா. ஓட்டி அது கறந்தா தான் தெரிஞ்சு காலையில 1 லிட்டர் கறக்குது. போயிதுக்கு 500 பால் தமா கறக்குது. என் தலையில கட்டி 50,000 அவரு வாங்கி போட்டாரு. அவர் என்ன ஏமாத்திட்டாருமா. அவர் போனா போட்டோம், நீ தான் மாடு. ஏமா ஒரு பேச்சுக்கு சொல்றமா சொல்லக்கூடாது. ஏமா இது மட்டும் என்னுடைய கணவருக்கு தெரிஞ்சு விட்டா ஆடு தலையை வெட்டி தோலை உரிப்பாக பாரு. ஆமா தோலை ஒரு சிப்பு கண்டு போட்டு வர்ற ஐயா கிட்ட சொல்லாதுமா. ஐயா கோவம் காடுமா தெரியுது இல்ல ஐயா கிட்ட சொல்லாதுமா. அங்க எப்படி பால் கறணும்னு உன்னை வச்சு பாவனை காட்ட போறேன். ஓ சொல்லுமா. ஒரு மாடாகப்பட்டது பால் கறக்குதுன்னா ஆமா அந்த மாடாகப்பட்டது ஓ கன்று இருக்கும். கண்ணு போட்ட மாடுதான் பால் வரும், பால் கறக்கும். ஆமா 2ஆம் தரமாக என்னுடைய கணவரை நான் திருமணம் செய்து கொண்டு வந்தாலும் உண்மைதான். இதனால் வர ஒரு புள்ளிய குட்டியை நான் பெத்துக்கிறேன். காரணம் என் குழந்தைனாரோ என் நாத்தனாரோ பெத்த புள்ளிய நான் வளர்த்து வரேன். ஆமா பெத்த தாய் அவங்க நினைச்சு வராங்க. ஆமாமா இதனால வர பிள்ளை ஆசை வர்றது கிடையாது. உண்மைதான். ஏண்டா ஓ அப்படி இருக்கும்
கறக்கும் பொழுது உனக்கு எப்படி பால் வரும்? அதான கேள்வி. அம்மா உனக்கு பால் வராது, அங்க எப்படி பால் கறந்தணும் உன்னை வச்சு பாவனை காட்ட போறேன். வா. ஆமா ஏமா உன்னை வச்சு பாவனை காட்டுறமா, பால் எப்படி கறந்தணும். ஆமா நான் கை வைக்காத நானே செஞ்சுக்கிறேன். ஆமா ஏமா இப்படி பார்த்து நில்லு, நான் அடுக்கு தட்டுல தண்ணி எடுத்துக்கணும். போய் சுத்தி சுத்தி வந்து மாட்டுக்கு பின்னால போய் அடுக்கு தட்டு கீழே வச்சுட்டு அடுக்கு தட்டுக்கிற தண்ணி அள்ளி அந்த மாட்டுக்கு அத அடுக்கு தட்டுக்கிற தண்ணி மடியில அடிச்ச பாவம் அந்த மாடு விட்டு செய்வோம் வருவாத. நான் ஒரு பக்கம் அடுக்கு தட்டி ஒரு பக்கம் மூளை கொத்தா உண்டு நடக்கிறோம். அன்னைக்கு இறங்குந்து தாமா இது அன்னைக்குல இருந்து காலை சேர வச்சு நடக்க முடியல. காலை கடனை சாயங்காலம் கடனை முடிக்க முடியல. நான் நடு ஏரிக்கு போறதாக்குது. அங்க போனாதான் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் போய் அவசரமா உக்காரலான்னு உக்காந்தா எனக்கு முன்ன இதான் உக்காந்துமா. என்னால ஒண்ணுமே முடியல. இந்த ஜென்மத்தை வச்சிருக்க கூடாது. அது நேரா திருவண்ணாமலை ஜிஹெச்சுக்கு போயிட்டோமா. எனக்கு வார்டுல சேர்ந்துட்டாங்க. அந்த வார்டுல சேர்ந்த உடனே டாக்டர் எல்லாம் ஒடியாடுறாங்க. என் பெட்டை சுத்தி சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க. நம்ம படிச்ச புஸ்தகத்துல கூட இல்லையப்பா, இதுதான் மலமோடு மெரிக்குது. இந்த பேஷண்ட வீட்டுக்கு அனுப்பு. அடுத்த வாரம் மெட்ராஸ்ல இருந்து டாக்டர் வர்றாரு. அவர் வந்த பிறகு ஆபரேஷன் பண்ணலான்னு தெரிஞ்சுட்டாங்கம்மா. எங்க ஊடி எங்க தெருவுல கட்சியா டீ கடைக்கு போனாலும் எழுந்து நடந்து வருவேன். எங்க தெருவுல இருக்கிற தாய்மாருங்க வாசல்ல சாணம் தெளிப்பாங்க. என்ன பார்த்த உடனே அண்ணன் கூட தெருவுல வச்சு என்ன திட்டிக்கினே வீட்டு உள்ள ஓடுறாங்க. நீதான் ரொம்ப நல்ல பிள்ளையாச்சு, நீ ஏண்டா திட்ட போறாங்க? நல்லவனெல்லாம் 4 பேர் வாரிக்கிட்டு போகுது. காலங்காத்தால அண்ணன் கூட ஆட்டிக்கின்னு தெருவு அழுதுக்கின்னு வரானே பூச்சின்னு போறேன்னு எல்லாம் சாதிக்கிறாங்கம்மா. இந்த ஜென்மத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்னு போன வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் கரண்ட் கம்பத்துல ஏறி மைனு வாயில புடிச்சிட்டேன். அன்னைக்குதான் சாடுவோம். என்னடா கரண்ட்ல கை வச்சா கூட உயிர் பாலியே அவனு கவுரு எடுத்து போய் மரத்துல சுருக்கு போட்டு மரத்து மாலை ஏறி கைத்துல சுருக்கு மாட்டிக்கின்னு மரத்து மாலை இருந்து புடிச்சிட்டோமா. என்னடா மரம்? ஏமா அது களம் வச்சுக்கிச்சுமா, முருங்கை களமா. 5 மணிக்கெல்லாம் கோயில் கிடைக்கிறது என்ன போனான்னு பாய் மசூதிக்கு போய் வருவாரு. அல்லா அக்பர் அல்லா பிஸ்மல்லா அல்லாஹ் அல்லாஹ் அவர் அர்த்த காக்காய்க்கு போட்டுருவாருமா. என் பார்த்து தீர்த்து வச்சிருவாரு. ஏமா ஏமா நீ சொன்ன நீ ஈட்டு செஞ்சு வச்சிடுமா. ஏமா போகட்டும், மன்னரை சந்திக்க வேண்டும். காத்து
போய் இப்ப ஒரு கை ஏற்றியா ஊராண்டு காலமாக தீர்த்து யார மோசம் பண்ண யார மோசம் பண்ண அவர் யார் ஒரு நாட்டுக்கு மன்னரு உன் கையெழுத்து போயிட்டு அங்க என்ன வைக்கிற அதுக்கு நான் என்னடா செய்ய முடியும் இதான் புடிச்சு போனது எறும்பு வடி ஏற்ற பேக் உள்ள வச்சான் பேக் மேலயும் அது அவன் வடி ஏற்ற பேக் உள்ள வச்சான் ஃபுல்லா ஏன் பேர் பூச்சி பேக் போற தூக்கி பேக் என்ன தூக்கிட்டு வர என்ன தூக்கினா ஆட அத தூக்கி பாரு வச்சா பின்ன ஏறும் தான் காட்டு நான் வெச்சு அந்த வச்சான் என்ன நீ தானே வெச்சு இந்த என்ன நம்மள அப்படியே இருந்தா கை தாமட தூங்கி போன பாடட்ட என்ன ஏய் சீ பாட்டு ஏன் எல்லாம் நீ குடுக்குற செல்லனா என்ன செய்வது என்ன செய்யறா என்னப்பா செய்வது அட்ஜஸ்ட்மெண்ட் போலாம்ன்றான் ஐயோ ஏமா அந்த வார்த்தை சொல்ற என்ன செய்ய எல்லாம் உன்னால வந்து தானே அது போடா வாடா போட்டு பண்ணி சொல்ல இல்ல இதோ மங்காளி சொல்லி ஆமா கப்பல்ல எந்த கப்பல்ல வேலை செய்து பாப்பா உன கேட்டாங்களா உன்ன அம்மா தாயா கேட்டாங்களா உன்ன ஏய் அவளே கொல்லுவோம் மத்தே பணம் கொடுத்தறியா தப்பி போட பணம் கொட்டி மேரிக்கிற மாதிரி எப்படி அவங்க மொத்தம் மாண்டி அவங்க ஆள அவங்க அப்படின்னா கேளுங்க நீ போய் தெரியாது உனக்கு முன்னாடி எதனா பேசலாம் கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு பொட்டிக்காரருக்கு மட்டும் தான் தெரியும் என்ன பண்ணுவான் ஆமால எனக்கு கோவம் வந்தா மொத்த குஞ்சு குத்து கடிச்சிருவாங்க கட்சி மட்டும் துணுப்புடுறேன் நெஞ்சி நெஞ்சிமா நெஞ்சி வாய மூடு அதோட பொம்பளை வேசம் ஆடும் போது தான் தொழில் எத்தனை முன்னாடி சொல்லிட்டு நான் ஆம்பளை வேசம் விட்டு இப்ப இந்த தொழில் எத்தனை பாருனாங்க நீ அந்த வேசம் ஆடு அந்த பழக்கம் உண்டா உனக்கு ஏய் டவுடியா சார் இல்லாத அந்த வார்த்தை வராது மால கம்முனு அதோட ஏண்டா அம்பலாசம் போட்டு அப்ப கடிச்சான் இப்ப கடிக்கிறது இல்லை நான் என்ன சொல்றேன் அவன் விட மாட்டாங்க எல்லாரும் ஜாபம் வச்சிருந்தாங்க அங்கப்பரம் என்பது கணவன் மனித சண்டைக்கு கொடுக்கிறான் அப்படி கணவன் மனித சண்டைக்கு கூடும் பொழுது ஆமா டேய் ஆமா அரசாங்க ரகசியத்தை பத்தி பேசுவோம் அரசாங்க ரகசியத்தை பத்தி பேசணும்னா வெளியாட்களும் காவல் ஆட்களும் உற்றாரும் உறவினரும் சொந்த பந்தங்களும் இங்க ஒருவரும் இருக்கக்கூடாது அரண்மனையில எவ்வளவு வேலைகள் இருக்கின்றது இருக்கின்ற வேலையை போய் செய்யற சூப்பர்வைசர் வேலை என்னமா எல்லாரும் என்னென்ன வேலை செய்யறாங்க நம்ம போய் கவனிக்கணுமா கவனிக்கணும் அம்மா வேலை செய்யல இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லு நானா சொல்லிட்டு உக்காந்து இல்ல இருக்கேன் நானே செய்யிட்ட போய்யா போய் செய்ய போவோம் என்ன உலக ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க வெங்காயம் வெட்ட போறோம் நான் தோலாது உச்சி கொடுக்குறேன் வச்சிருக்காரு நானா போயிருக்காப்பா போயிடா ஆச்சு பாரு என்ன ஒண்ணு வனிதா என்னடி யார் என்னடி இல்ல முன்னாடி கொண்டு மாதிரி இருக்காரு மணி பேர் வனிதாவா என்ன இல்ல முன்னாடி கொண்டு மாதிரி கேட்கறா நான் கூப்பிட்டா என் மனைவியே பொண்டாட்டி என்னங்கன்னு கூட கூப்பிடறாளா என்னங்க என்னடா பூபதினு கேக்குறா கம்பாடா வனிதா கூப்பிடறாளா மரியாதை உங்க உன்னை பார்த்து உனக்கு சொல்லுமா சித்திர பதவியே சிங்கார பதவியே கனிவான குட்டிட்டு தந்துகிறேன்
ஐயோ பெரிய செய்துட்டுமா. தெரியாம செய்ய வேண்டும். ஏங்க தோளுக்கு மேல வந்து பசங்க ஆமா. அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும், மற்றபடி முடித்தாங்களா, என்ன செய்யறாங்கோ, ஏது செய்யறாங்கோ, காலகாலத்தில் அவங்க நல்லது ஒரு மாப்பிளை பார்த்து நல்லது ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வைக்கணும். உண்மைதான். நாட்டு மக்களை கவனிக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் குறை இருந்தால் அந்த குறைகளை தீர்க்க வேண்டும். அதுல சிந்தனை செலுத்துங்க. சரிமா பெரிய செய்துட்டேன். இருந்தாலும் என் அழைத்த காரணம் யாது? உன்னை அழைத்த காரணம் தெரியுமா? என் உடல் பிறந்த தம்பியும் தங்கை அயலாறு சென்றவர் வருவதாக நீங்க அனுப்பி வைக்காமா? அப்படியா? இந்த செய்தி உன் இடத்தில் சொல்லதான் இந்த நேரத்தில் உன்னை பார்த்து வந்தேன். என்னங்க சின்ன சிறு வயதில் என்னுடைய கொடுதினார் பட்ட படிப்பு படிக்க சென்றவர்கள் பட்ட படிப்பை முடித்து விட்டு இன்று வருவதாக வந்து ஆமா ஆமா அவருடைய வருகை எதிர்பார்க்க வேண்டும். சீக்கிரம்